Hi friends, welcome to Tina Jan's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு bridal design பார்க்கலாம் friends. அதுக்கு clothல lock போட்டுக்கலாம். lock போட்டு பக்கத்திலே ஒரு knot. knot போட்டு இப்போ ஒரு star bead எடுத்துர்க்கேன் friends. star bead ஒன்னு போட்டு bead lock பண்ணிட்டு இப்போ clothல lock பண்ணிக்கலாம். lock பண்ணிட்டு 3 chain 1 2 3 3 chain போட்டு clothல lock பண்ணிக்கிறேன். இப்போ 3 chain 1 2 3 3 chain போட்டு clothல lock பண்ணிக்கலாம். 1 2 3 3 chain போட்டு clothல lock பண்ணிக்கிறேன். இப்போ big bead எடுத்துர்க்கேன் friends. அது போட்டு bead lock பண்ணிட்டு clothல lock பண்ணிக்கிறேன். இப்போ இந்த big bead போட்டதும் 1 2 3 4 5 எத்தனை chain வருது பார்த்து நம்ம போடணும் friends. ஃபைவ் chain போட்டு இந்த டர்ன் பண்ணிட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் திரும்ப 5 chain 1 2 3 4 5 chain போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் கிளாத்தை டர்ன் பண்ணிக்கணும் ரைட் சைடு. இப்போ 3 chain 1 2 3 3 chain போட்டு clothல lock 1 2 3 3 chain போட்டு clothல lock பண்ணிக்கிறேன். 1 2 3 3 chain போட்டு clothல lock. இப்போ 3 chain வந்து 3 times போடணும் friends. போட்டு இப்போ star bead எடுத்துர்க்கேன். ஸ்டார் பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிட்டு clothல லாக் பண்ணிட்டு இப்போ 3 chain 1 2 3 இது வந்து 3 times வரணும் friends. இப்போ friends 3 times ஆச்சு 3 chain. இப்போ big bead எடுத்துர்க்கேன் friends. இப்போ big bead எடுத்துர்க்கேன் friends. எடுத்துட்டு bead lock பண்ணிட்டு clothல lock போட்டுறேன். இப்போ இப்படி வருதுங்க friends. star bead 3 chain big bead 3 chain star bead 3 chain big bead 3 chain இது போல first row ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம் friends. இப்போ இங்க வந்து 5 chain போட்டு bead பின்னாடி the saree turn பண்ணிட்டு ஒரு lock போட்டுடலாம். திரும்ப 5 chain 1 2 3 4 5 chain போட்டு இந்த lock மேலே ஒரு lock போடணும் friends. இதே போல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் friends. ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ரோ பார்க்கலாம். செகண்ட் ரோ இத ஸ்டார்டிங் வெச்சுக்கோங்க. கொஞ்சம் தான் போட்டுருக்கேன் ஸ்டார்டிங் 3 chain 1 2 3 3 chain போட்டு 3 chain போட்டு லாக் மேலே லாக் போட்டுடலாம்.
இப்போ 3 chain 1 2 3 லாக் மேலே லாக் 1 2 3 3 chain போட்டு லாக் மேலே லாக். இப்போ ட்ரிபிள் crochet இந்த பீடு கீழே 5 chain போட்டிருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ட்ரிபிள் crochet போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 13 ட்ரிபிள் crochet போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 and 13. ட்ரிபிள் crochet போட்டு இங்கே லாக் மேலே ஒரு லாக் போட்டு இப்போ 3 chain 1 2 3 3 chain போட்டு லாக் மேலே லாக் 1 2 3 3 chain போட்டு லாக் மேலே லாக். இப்போ 3 chain 1 2 3 3 chain போட்டு லாக் மேலே லாக். இப்போ 3 chain 1 2 3 3 chain போட்டு லாக் மேலே லாக் 1 2 3 இப்போ லாக் மேலே லாக். இப்போ 13 ட்ரிபிள் crochet இந்த 5 chain கேப்பில். இப்போ இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்க. 1 2 3 3 chain போட்டு லாக் மேலே ஒரு லாக் போட்டு இப்போ 3 chain 1 2 3 3 chain போட்டு இன்னொரு லாக் மேலே லாக் போட்டு வீட் பீட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட் பீட் எடுத்து க்ரோஷெல்லாம் போடணும். போட்டுட்டு இப்போது டபுள் crochet போடணும். ஊசி மேலே நூல் எடுத்துகிட்டு இங்கே லூப் இருக்குது இல்லைங்களா, அந்த லூப்பில் ஒன்று லூப்லேயே போட்டு த்ரெட்டை இப்படி கொஞ்சம் பெருசாக இழுத்து அந்த த்ரெட்டை அப்படியே அந்த பீட் வழியாக வெளியே இழுக்கணும். இப்போது ஒரு ஸ்மால் ரவுண்ட் பீடு நான் 3 mm பீடு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இப்போ ஒரு பீடை நீடலில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் லூப்பில் வந்து டபுள் crochet இப்படி எடுத்து டைரெக்டாக இந்த பீட் வழியாக வெளியே எடுக்கிறோம். இப்போ ஒரு ரவுண்ட் பீட் எடுத்து த்ரெட்டில் மாட்டிக்கலாம். இப்போ ஒரு பீட் எடுத்து நீடலில் போட்டு டபுள் crochet. இது போல் 13 பீட் வர மாதிரி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது போல் 13 பீட் வர வரைக்கும் போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 13 பீட்ஸ் வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 13 பீட்ஸ் வந்து இங்கே பீட் லாக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக லாக் பண்ணிவிட்டு இந்த 3 செயின் கேப் விட்டுட்டு லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டு லாக் மேலே லாக். இப்போ 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டு இங்கே லாக் மேலே லாக் போட்டு த்ரீ செயின் 2 செயின் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் ரோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லாக் பண்ணிவிட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு இந்த பீட் பின்னாடி லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். இப்போது டபுள் க்ரோஷெட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பீடு விட்டுட்டு டபுள் க்ரோஷெட் போடணும். டபுள் க்ரோஷெட் போட்டு ஒரு 3 mm பீட் எடுத்திருக்கேன். 3 mm பீட் போட்டு 3 செயின் 1 2 3 3 செயின் போட்டு ஒரு பீகாட். இப்போ நெக்ஸ்ட்டு வீட் பீடு பக்கத்துலேயே
ஒரு டபுள் crochet. இப்போ ஒரு bead, 3 chain, 1 2 3. இப்போ ஒரு picot. இதே போல் ஃபுல்லாக போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டூ த்ரீ, 3 chain, ஒரு picot, double crochet, ஒரு bead, ஒன் டூ த்ரீ chain, ஒரு picot. ஒன் டூ த்ரீ, 3 chain, ஒரு picot. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக இந்த கார்னரில் ஒரு வெறும் டபுள் crochet மட்டும் ஒன்று போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீடு பீகாட்டெல்லாம் போட தேவையில்லை. டபுள் crochet போட்டு இங்கே 3 chain கேப் இருக்கு இல்லைங்க, லாக் இருக்குது இல்லைங்களா, 3 chain விட்டுட்டு அங்கே வந்து லாக் மேலே ஒரு லாக். இப்போ 3 chain, 1 2 3, 3 chain போட்டு இங்கே லாக் மேலே லாக் போட்டு இப்போ 2 chain போட்டு கட் பண்ணிடலாம். 1 2, 2 chain போட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி டைட்டாக இழுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு.
அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எப்படி வந்திருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ குச்சி எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்டார் பீடு இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டார் பீடு கீழே வந்து செயின் இருக்கும். அந்த செயினில் நான் 130 strands ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 130 strands ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா ஸ்மூத் பண்ணிடலாம். நான் இந்த த்ரெட்டை வந்து அயன் நல்லா பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு இப்போது சின்ன ஊசியில் வந்து 1 strands ஆஃப் த்ரெட்டு சரி த்ரெட்டு கொத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம போடலாம். இப்படி சைடில் குத்தி எடுத்துட்டு போல் 3 times இல்லைனா 4 times லாக் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். அப்போ தான் கீழே விழாது. த்ரெட்டுங்கெல்லாம் நல்லா டைட்டாக பிடிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்து ஒரு 3, 4 இல்லைனா 5 times கூட போடலாம். போட்டு பின்னாடி போயிட்டு இங்கே அடியில் லாக் பண்ணிடலாம். ஊசி இப்படி உள்ளே விட்டு எடுத்து இப்போது கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அழகாக வந்திருக்குன்னு. இந்த சாரீ வந்து பெரிய கோல்டன் கலர் ஒண்டி தான் இருக்குது. வேறு கலர் இல்லை. அதனால தான் என்னால் வேறு கலர் போட்டு மிக்ஸ் பண்ண முடியல. ஒரே கலராக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த டிசைனுக்கு நம்ம 1000 above வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.